புத்தரின் சீடர் ஒருவர் அவரிடம் வந்து, புத்தரே, கடவுள் இருக்கிறாரா? இறந்த பிறகு மனிதன் எங்கே போகிறான்? இந்த உலகம் எப்படி உருவானது? என்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை கேட்டார். அவர் பேசிக்கொண்டு புத்தர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு அவரிடம் சொன்னார், ஒரு மனிதன் விஷம் தடவிய அம்பால் எய்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனிடம் ஒரு மருத்துவர் வருகிறார். அப்போது அந்த மனிதன், மருத்துவரே, இந்த அம்பை எய்தவன் யார்? அவன் எந்த குலத்தைச் சேர்ந்தவன்? இந்த அம்பு எந்த மரத்தால் செய்யப்பட்டது? இந்த விஷம் எப்படி தயாரிக்கப்பட்டது? என்று பேசிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? சீடர் சொன்னார், அவன் பேசிக்கொண்டே இருந்தால் மருத்துவர் சிகிச்சை அளிப்பதற்கு முன்பே இறந்து விடுவான். புத்தர் சொன்னார், அதேதான் உனக்கும் நடக்கிறது. வாழ்க்கை என்பது மிக குறுகியது. நீ தேவையற்ற தர்க்கங்களையும் வாதங்களையும் பேசிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் உண்மையை உணரும் முன்பே உன் காலம் முடிந்துவிடும். பேசுவதை நிறுத்திவிட்டு கவனிப்பவனே உண்மையை அடைகிறான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க தவறுகிறோம். ஒரு செயலை செய்யாமல் அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பவன் வாழ்க்கையில் தோல்வியை தான் தழுவுகிறான். நம்முடைய லட்சியத்தை பற்றி ஊர் முழுக்க பேசிக்கொண்டே இருந்தால் அந்த லட்சியத்தை அடைய தேவையான வெறி, ஃபயர் குறைந்துவிடும். மௌனமே வெற்றி. ஒரு போர் வீரன் கத்தியை வீசும்போது சத்தம் போடுவதில்லை, அவன் கத்திதான் பேசும். அதுபோல உங்கள் உழைப்பு பேச வேண்டுமானால் உங்கள் நாக்கு அமைதியாக இருக்க வேண்டும். அதிகம் பேசுகிறவன் தன் திட்டங்களை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டி தோல்வியடைகிறான். ஆனால் அமைதியாக இருப்பவன் தன் வெற்றியின் மூலம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறான். நல்லுறவை நாடுங்கள், ஆனால் அதில் கரைந்து விடாதீர்கள்.